ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சண்டே ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைமே சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு மிஜு குட்டியோட வேக்சின் டே. அந்த கேட் ஸ்க்ராட்ச் பண்ணுச்சுல்ல அதுக்காக. பட் மிஜு குட்டிக்கு டூத்தேக் இருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேக்சினை வந்து ஜிஹெச்ல வந்து போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்ரி இயர் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போதும் மிஜு குட்டிக்கு உடம்பு சரியாம போயிடும். இந்த ஈவல் ஐஸ் திருஷ்டின்னு சொல்றதெல்லாம் நான் மிஜு குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பிச்சேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியிலே ஃபிஷ்ஷும் வாங்கிட்டோம். இன்னைக்கு ரோஹு ஃபிஷ் தான் வாங்கினோம். அந்த ஆன்ட்டி கிட்ட ஒரு 2-3 டைம்ஸ் ரெகுலரா வாங்கினதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் சேர்த்தே போட்டு குடுத்துட்டாங்க. எனக்கு ஃபிஷ் அவ்வளவா இஷ்டம் கிடையாது. சமைச்சா சாப்பிடுவேன். பட் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல முள்ளே எடுக்க தெரியாது. ஸோ எப்ப ஃபிஷ் வாங்கினாலும் தனியா எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிருவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா அண்ணி அவங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு கழுவிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால கம்யூனிட்டிக்குள்ள வந்து வெஜிடபிள் மார்க்கெட் போடுவாங்க. இங்கேயே மிஜு குட்டி ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய டெல்லி கேரட், பீட்ரூட் எல்லாமே வாங்கியாச்சு. இங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எப்போதும் கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ எவ்ரி சண்டே இங்க தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிப்பேன். அப்புறம் இந்த ஜூஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இது மட்டும் ரொம்ப மினிமம் கவுண்ட்ல வாங்கிப்பேன். குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எவ்ரி வீக் வெஜிடபிள் ஷாப் போய் ஸ்ட்ரெயிட்டாவே வாங்கிட்டு வந்துருவோம். ரொம்ப ஸ்டாக் பண்ண மாட்டோம். எப்பெல்லாம் தேவையோ அப்பப்ப வாங்கிப்போம். வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்குள்ளே தம்பியும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. அப்பதான் டெய்லி ஸ்கூலுக்கு கொடுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ணியும் அதுக்குள்ள சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பரா சமைச்சு வச்சுட்டாங்க. எனக்கு எப்போதும் இந்த சிக்கன் குழம்பு, ஃபிஷ் கறி இதெல்லாம் வச்சாங்கன்னா எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். ரைஸை நான் சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால அன்னிக்கிட்ட எனக்கு மட்டும் 4 இட்லி ஊத்தி வைங்க அப்படின்னு சொல்லி இட்லியும் ஊத்தி வச்சுட்டாங்க. நல்லா சாப்பிட்டு சரி பெட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். சண்டே தானே பொறுமையா தூங்கி எந்திரிப்போம்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போனா மிஜு குட்டிக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பர்த்டே அன்னைக்கு. அது வந்து கொஞ்சம் டிலேவா தான் இன்னைக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான். ஆனா எனக்கு இதை வாங்கி கொடுக்க அவ்வளோ பயம். எங்க தெரியாம அந்த க்ளூவை வாயில வச்சிருவானோன்னு ரொம்ப மாசமா அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா பர்த்டே கேட்கும்போது சரி ஓகே வாங்கிடுவோன்னு ஆர்டர் பண்ணினேன். பட் ரொம்ப லேட்டா இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி எனக்கு எப்படி விளையாடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். See you in my next video guys. Thanks for watching.